வணக்கம். +2 பொதுத் தேர்வுக்கு தயாராவது எப்படி என்கிற இந்த சிறப்பு கற்க கசடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். +2 பொதுத் தேர்வில் கணிதம், இயற்பியல், வேதியியல், கணிப்பொறி அறிவியல் ஆகிய 4 பாடங்கள் எழுதவிருக்கும் மாணவ மாணவிகளுக்கான பயனுள்ள ஆலோசனைகள் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கப்படும். கணித பாடம் குறித்து பேராசிரியரும் சென்னை அப்பல்லோ பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவருமான திரு ராமராஜன், இயற்பியல் பாடம் குறித்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான திரு ராமமூர்த்தி அவர்கள், வேதியியல் பாடம் குறித்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியரான திரு ஸ்ரீதர், கணிப்பொறி அறிவியல் பாடம் குறித்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியரான திரு ஆனந்த் ஆகியோர் பேச இருக்கிறார்கள். நேயர்களும் மாணவர்களும் தொலைபேசி மூலமாக கேள்விகளை முன்வைத்து சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். இப்போது +2 எழுதக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது முக்கியமாக இன்னும் ஒரு 17 நாட்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் வேதியியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இன்னொரு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, வெள்ளை தனியை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனியது உயர்வுன்னு. முதல்ல எய்ம் அதிகமாக வைக்கணும். சென்டம் எடுக்க முடியும் அப்படின்னு எய்ம் பண்ணால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரிப்பரேஷன் இந்த 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் தான் பண்ணுறாங்க. அது அவங்க 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அதிகமான மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக 150 மார்க்ஸில் 75 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். அதில் அவங்க அதிகமான ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதில்ல. அது கொடுக்காததுனால என்ன ஆகுதுன்னா அவங்களால சென்டம் எடுக்க முடியறதில்ல. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணால் ஈஸியாக அவங்களால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக அது ஸ்கோர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். 1 மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் கொஸ்டின் பேங்க் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக 1 மார்க்ஸ் அடிக்கலாம். சென்டம் எடுக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1% தான். இப்போ 8 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சென்டம் எடுத்தாங்க. ரீசன் 1 or 2 மார்க்ஸில் தான் அவங்களுக்கு போயிருக்கு. அதுக்கு ரீசன் அந்த 1 மார்க்ஸ், அதேமாதிரி 3 மார்க்ஸ். அதில் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிவிட்டு மற்றதுலையும் ப்ரிப்பரேஷன் பண்ணால் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். திரு ராமமூர்த்தி சார், நீங்கள் சொல்லுங்கள், இயற்பியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்குள்ளாக என்னென்ன விஷயங்களில் மாணவ மாணவிகள் கவனம் செலுத்த வேண்டும்? முதலில் இயற்பியல் பாடம் என்றால் அந்த சரியான பாடங்களை தேர்வு செய்வது மிக முக்கியம். எந்தெந்த பாடங்கள் மிக எளிய பாடங்கள், எந்தெந்த வினாக்கள் எவ்வாறு கேட்கப்படுகின்றன, 5 மதிப்பெண் வினாக்கள் எந்த பாடங்களில் கேட்கப்படுகிறது, 10 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண்கள், 1 மதிப்பெண், இவை ஒவ்வொரு பாடத்திலும் எந்த அளவிற்கு கேட்கப்படுகிறது என்பதை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் 10 மதிப்பெண்களை 4 கேள்விகளுக்கு மட்டுமே விடையளிக்க வேண்டும். ஆகையால் அந்த 4 பாடங்கள் எவை என்பதை மிக துல்லியமாக தேர்ந்தெடுத்தால் அவர்கள் 40 மதிப்பெண்களையும் பெற முடியும். அந்த 4 பாடங்களில் மட்டும் அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து 10 மதிப்பெண் வினாக்களுக்கும் விடையளிக்குமாறு அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். 5 மதிப்பெண்களை பொறுத்தவரையில் மொத்தமாக நாம் அவர்கள் கொடுப்பது 12 கேள்விகள். அதில் 7 கேள்விகளை மட்டும் நாம் விடையளிக்க வேண்டும். அதில் 1 கம்பல்சரி ப்ராப்ளம். மற்ற 6 வினாக்களை விடையளிப்பது மிக எளிது. ஏனெனில் 2வது பாடத்திலையும் 7வது பாடத்திலையும் நாம் 4 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆகையால் 2 பாடங்களை மட்டும் தேர்வு செய்தாலே 4 கேள்விகளுக்கு நாம் விடையளிக்க முடியும். மேலும் 2 பாடங்களை அவர்கள் தேர்வு செய்தால் அந்த 5 மதிப்பெண்களுக்கு எளிதில் விடையளிக்க முடிகிறது. இவ்வாறு 3 மதிப்பெண் வினாக்களை அவர்கள் விடையளிக்கும் பொழுது 15 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியிருக்கிறது. அதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், ப்ராப்ளம்ஸ் 5 ப்ராப்ளம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் எந்தெந்த பாடங்களில் அதிகமாக இதுவரையில் பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் எவை, எந்த பாடத்தில், அதற்கு பொதுவாக நாம் எடுத்துக்கொள்வது வால்யூம் 1இல் 2nd லெசன், 4th லெசன், 5th லெசன், வால்யூம் 2ல் 6th லெசன், 8th லெசன், 9th லெசன். இதை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் 5 ப்ராப்ளமுக்கு குறைந்தது 4 ப்ராப்ளம் அவர்களால் விடையளிக்க முடியும். பொதுத் தேர்வு வினாக்கள் அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இதுவரை 21 வினாக்கள் வந்திருக்கிறது. அதில் 21 வினாக்கள் 30 ஒன் மார்க் கொஸ்டின் வந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா 630 வினாக்கள் இருக்குது. அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 450 வினாக்கள் தொடர்ச்சியாக கேட்ட வினாக்களே கேட்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டாலே 30க்கு 25 மதிப்பெண்களை நாம் பெற முடியும். இயற்பியல் என்பது மிக எளிமையான ஒன்று. அனைத்து மாணவர்களும் தொடர்ந்து பேசுவோம். தற்போது நம்முடைய அரங்கத்தில் காத்திருக்கிறார் கணிதத்துறை பேராசிரியரான திரு ராமராஜன் அவர்கள்.
திரு ராமராஜன் சார், நீங்கள் சொல்லுங்கள், மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் மார்ச் 1ஆம் தேதி தேர்வு தொடங்குவதற்கு முன்பாக கணித பாடத்தை எழுதக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும்? முதலாவது மாணவர்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இன்னும் 17 நாட்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஜனவரி பிப்ரவரியில் ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட 1174 வாங்கி பாஸ் பண்ண சொல்லிட்டு எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஞாபகம் மறதியை கொண்டு வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபியரே இருக்கக்கூடாது மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவில். இதில் வால்யூம் 1ல் டோட்டலாக 130 மார்க்ஸ் 130 மார்க்கு கேள்விகள் கேட்குறாங்க. வால்யூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 166 மார்க்கு கேள்விகள் கேட்குறாங்க. உங்களுக்கு எது எழுதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அசிட்டிஸ் நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ரீகாலிங் ஹேபிட்ஸ்னு சொல்கிறது. அதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த நிமிஷத்தில் இருந்து கூட நீங்கள் சின்சியர் சீரியஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். இனிமேலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சப்ஜெக்டை எந்த ஒரு பயம் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணலாம், ரீகால் பண்ணலாம், மியூச்சுவலாக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டு பழகலாம். நிறைய பயமாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸில் கேட்டு மாறி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கோட இந்த இருக்கிற அந்த 17 நாட்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 200க்கு 200 வாங்குறதுக்கு சர்வசாதாரணமாக வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இருக்கிற அந்த 17 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பயமே மீது ஞாபகம் மறதி உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதனால் தயவுசெய்து இருக்கிற அந்த 17 நாட்களில் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 200 வாங்கலாம். அதில் வந்து சில டாப்பிக்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வால்யூம் 2 பொறுத்தவரை டிஃபரன்ஷியல் கால்குலஸில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. வால்யூம் 1ல் வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்தவரை பின்னாடி இருக்கிற சாப்டர்ஸ், அதாவது 6th சாப்டர் வந்து 11th சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 3 10 மார்க்ஸ் அதில் இருந்தால் வருது. அதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஃப்ராங்காக உங்களுக்கு டாப்பிக்கே சொல்லணும்னு சொன்னால், ஃபஸ்ட் யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் மேக்ஸிமா அண்ட் மினிமா அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 எக்ஸைஸ் டேஞ்சன்ட் நார்மல் ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன், இந்த 3 சாப்டர் நீங்கள் தரவு பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் எல்லா 10 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் லாஸ்ட் சாப்டர்ஸு, அதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்களோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பயம் மட்டும் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் அதிகமான ஞாபகம் மறதியை கொண்டு வரும். திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் 200 மார்க்கு சர்வசாதாரணமாக வாங்கிடலாம். தொடர்ந்து பேசுவோம் திரு ராமராஜன் அவர்கள். தற்போது கணினி அறிவியல் ஆசிரியரான திரு ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். திரு ஆனந்த், நீங்கள் சொல்லுங்கள், மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 17 நாட்களில் மாணவ மாணவிகள் கணினி அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தயாராக வேண்டும்? சார், நமக்கு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 150 மார்க் எக்ஸாம் எழுதணும். இந்த 150 மார்க்கில் 75 மார்க்ஸ் வந்து ஒன் வேர்டு மார்க்ஸ். அந்த 75 ஒன் வேர்டு நம்ம மார்க்கு 200க்கு 200 எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் புக்கில் A to Z நம்ம அலசி ஆராயணும். ஏன்னா நமக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து எக்ஸாம் எழுத போகிறது 150, அதில் 50% 71 வேர்ட்லேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த ஒன் வேர்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியுமே நீங்கள் எடுத்து படித்தாதான் நீங்கள் அந்த 75க்கு 75 மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின், 20 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த 20 2 மார்க்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டையுமே நீங்கள் இன் அண்ட் அவுட் படிக்கணும். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வரும்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஆனுவல் எக்ஸாமுக்கும் தேவைக்கு தகுந்தப்ப மாறுது கொஸ்டின். எக்ஸாம் வந்து சில டைம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, சிலது. அதனால் எல்லாமே A to Z நீங்கள் வந்து புக்கில் ஒரு வரி விடாமல் படிக்கணும் முக்கியமாக. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 7 × 5 35 மார்க்ஸ். இந்த 5 மார்க் கொஸ்டினில் கிளியராக உங்களுக்கு விடை, நீங்கள் ஆன்சர் வந்து ரொம்ப கிளியராக எழுதணும். கடைசியாக உங்களுக்கு என்னென்னா அவுட்புட் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, தென் எரர்னு 2 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 2 ப்ரோக்ராமையும் நீங்கள் கிளியராக அவுட்புட்டு ஈஸியாக எடுக்கலாமா, 5 மார்க் கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துடலாம். தென் எரரும் ஈஸியாக நீங்கள் ஒரு 10 எரர் கொடுக்கணும் கம்பல்சரி. எல்லாரும் என்னென்னா எரர்னா ப்ரோக்ராமில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ப்ரோக்ராம் வந்து 1 2 3 அப்படின்னு போட்டு எரர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எரர்னா ஃபஸ்ட்டு லைன் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், என்ன எரர்னு சொல்லணும், அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லணும். அப்படி இருந்தால் தான் 5 மார்க் வரும். நீங்கள் கம்பல்சரி 10 எரரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் 150 மார்க் எடுக்கணும் அப்படின்னா கணிப்பொறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், புக்கில் ஒவ்வொரு வரியும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சால் மட்டும்தான் 150க்கு 150 எடுக்க முடியும். 50 மார்க் வந்து ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் வந்து மார்க்ஸ், ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்னென்னா மெயினாக வந்து எல்லாருமே ப்ராக்டிக்கல் வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. நமக்கு ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன அவுட்புட் வேணும்.
அவுட்புட்டை திங்க் பண்ணிங்கன்னா அதை வச்சு நமக்கு தேவையான இப்போ கோடிங் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு மார்க் ஷீட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும், நேம் தேவைப்படும், ரெஜிஸ்டர் நம்பர் தேவைப்படும், 5 சப்ஜெக்ட் தேவைப்படும், டோட்டல் தேவைப்படும், ஆவரேஜ் தேவைப்படும். அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த நேம்ங்கிறது என்ன டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத நம்மளே டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட்டுக்கு தகுந்தாப்ப நீங்கள் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அவுட்புட்டை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கம்ப்யூட்டரை மனப்பாடம் பண்ணாமல் உங்களால் படிக்க முடியும். திரு ஆனந்த், நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த வர்ஷினி என்ற நேயர் ஒரு கேள்வியோட காத்திருக்கிறார். வர்ஷினி, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார், என்னுடைய டவுட் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து சார். சொல்லுங்க வர்ஷினி. என்னோட டவுட் பார்ட் C-ல பாத்தீங்கன்னா 10 மார்க் லாஸ்ட் क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चन சார். சரி. அதுல எய்தரா டைப்ல வரனால அந்த क्वेश्चंस எந்தெந்த சாப்டர்ல வரும் நம்மளால மென்ஷன் பண்ண முடியல. மோஸ்ட்லி அது எந்த சாப்டர்ல சார் வரும் டவுட். திரு ராமராஜன் சார். மோஸ்ட்லி அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சாப்டர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது கம்பல்சரி கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து வரலாம், அல்லது டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேருந்து வரலாம், ஈவன் வெக்டர் அல்ஜிப்ராலேருந்து கூட வரலாம். அதனால் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸை என்ன வரும்னு நினச்சி நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பொறுத்தளவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் எலிப்ஸில் ட்ரேசிங் கேட்பாங்க, அதர் சாய்ஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு எது ஈஸியாக அதை அட்டன் பண்ண பாருங்கள். பட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த இதெல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் கால்குலஸ், இந்த மாதிரி சாப்டர்ஸில் உள்ளதெல்லாம் அப்ளைட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, ஈஸியாக பண்ணிடலாம். தொடர்ந்து பேசுவோம். தற்போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்ற நேயர் ஒரு கேள்வியோட காத்திருக்கிறார். ஜெயக்குமார், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நான் கணினியை பத்தி மேக்ஸை பத்தி கேட்கணும் சார். சொல்லுங்க ஜெயக்குமார். சார், இப்போ மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 1 வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதலாங்களா, இல்ல பிக் கொஸ்டின் முதல்ல பெரிய ஆன்சர்லாம் பண்ணிட்டா டென்ஷனை குறைச்சிட்டு அப்புறம் எழுதலாங்களா? எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே செக்ஷன் C தான் ஸ்டார்ட் பண்ணணும். 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிங்க. தென் 6 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 1 வேர்டே அட்டன் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் ஸ்கூல்ஸ்லையோ மற்ற இடங்களோ எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணாதீங்க. பட் நான் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். முதல்ல எடுத்தோடனே செக்ஷன் C-ல உள்ள 10 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு சாய்ஸ் வைஸ் பார்க்காம உங்களுக்கு எது ஈஸியோ அந்த ஆர்டரில் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. தென் 6 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். தென் ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஒன் வேர்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். வேதியியல் பாடத்தில் எந்தெந்த பாடங்களை படித்தால் குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்று எளிதில் தேர்ச்சி பெறலாம் என்பது குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்ப்போம். வேதியியலில் 22 பாடங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். அவற்றில் 5 பாடங்களை மட்டும் நன்கு படித்தாலே 42 மதிப்பெண்களை பெற்று தேறிவிடலாம். F தொகுதி தனிமங்களில் 7 மதிப்பெண்களும், திடநிலைமையில் 9 மதிப்பெண்களும், புறப்பரப்பு வேதியியலில் 11 மதிப்பெண்களும், ஈதர்கள் தொடர்பான பாடத்தில் 7 மதிப்பெண்களும், நடைமுறை வேதியியலில் 8 மதிப்பெண்களும் பெறலாம். அல்லது அனைத்து பாடங்களிலும் உள்ள 3 மதிப்பெண் வினாக்களை மட்டும் நன்றாக படித்து 45 மதிப்பெண்களை பெறலாம். திரு ஸ்ரீதர், இப்போ அடிப்படையில் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பெண் எடுப்பதற்கு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்தோம். இது தவிர இந்த 1 மதிப்பெண் வினாக்கள் அப்படிங்கிறது கடினமானது அப்படின்னு சொல்லி 1 மதிப்பெண் வினா தான் சென்டம் எடுக்க விடாம பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 198 199 எடுக்கிறாங்க. 200 எடுக்க விடாம பண்றது அந்த 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அது ஆனால் ஈஸியாக எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்க 90% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பிளாங்கா விட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின் 1 to 30 போட்டுட்டு பிளாங்கா விட்டுறாங்க, இல்லை கடைசியில் எழுதுறாங்க. ஏதோ ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் போட்டு தான் எழுதுறாங்களே தவிர அது படிக்கிறதே இல்லை. 90% ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிக்கிறது இல்லை 1 மார்க்ஸ். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. 2 லெசன்ல 3 1 மார்க் இருக்கு. ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது தமிழ்ல கரிம நைட்ரஜன் சேர்மங்கள், அப்புறம் புறப்பரப்பு வேதியியல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. அதில் 3 1 மார்க் இருக்கு. அதே 6 1 மார்க்ஸ் வந்துருச்சு. மீதி ஒரு 7 பாடம் இருக்கு. 7 பாடத்துல இருந்து 7 × 2 அதே 14 வருது. அந்த 7 பாடம் என்னன்னா டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், கெமிக்கல் எக்லிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ், ஈத்தர்ஸ், பயோமாலிகுல்ஸ், அது மாதிரி ஒரு 7 பாடம் இருக்கு. மொத்தம் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். மொத்தம் இந்த 7 பாடத்துல பாத்தீங்கன்னா 7 × 2 14 பிளஸ் அந்த ஒரு 6 சேர்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இதே வந்துடுது. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ், அப்புறம் பழைய மாடல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா கண்டிப்பா 28 29 எடுக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 29 30 எடுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 30 க்கு 30 எடுத்து சென்டம் எடுக்கலாம். அது ஈஸியான முறை. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்றது இல்லை.
தொடர்ந்து பேசுவோம். திரு ராமமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க, பொதுவாக இயற்பியல் பாடத்தில் மாணவர்கள் வந்து சென்டம் வாங்குவது, அதாவது 200க்கு 200 மதிப்பெண் வாங்குவது என்பது சற்று மற்ற பாடங்களோட ஒப்பீட்டளவில் குறைவாகத்தான் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம்? மாணவர்கள் தேர்வு முறையை எப்படி எழுதுவது என்பது மிக முக்கியம். முதலில் எந்த மாணவனாக இருந்தாலும் சிறப்பாக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் முதலில் ஒரு மதிப்பெண்ணை விடையை அவர்கள் வந்து விடையளிக்க வேண்டும். ஏனென்றால் அதிலே அவர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது, எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து இந்த எக்ஸாமை வந்து நல்லபடியாக எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அதற்கு அடுத்து 5 மதிப்பெண், கடைசியாக 10 மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். சிறந்த முறையில் தேர்வு செய்திருக்கக்கூடிய மாணவர்கள், தயார்படுத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் கவர்மெண்டோட கீ ஆன்சரை கட்டாயமா வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால் அந்த மாணவர்கள் என்ன செய்வது என்றால், இந்த கவர்மெண்ட் கீ ஆன்சரை சரியா ஃபாலோ பண்ணாதனால 10 மார்க் கொஸ்டின்ல பார்க்குறப்போ சில வார்த்தைகளை அவர்கள் விட்டு விடுவதனால் அவர்களுக்கு அந்த 150க்கு 150 என்ற விகிதமானது குறைகிறது. அடுத்து 1 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரையில் கேள்வி கேட்கப்படும் பொழுது அதில் இன்க்ரீசிங், டிக்ரீசிங், ரைட், லெஃப்ட், பேரலல், பர்பண்டிகுலர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நாம் வந்து அதற்கான விடையை அளிக்கும் போது மட்டுமே 30க்கு 30 மதிப்பெண்களை பெற முடியும். பொதுவாக மதிப்பெண்கள் குறைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதே ஒரு மதிப்பெண் வினா விடைகள் தான். அதற்கு இவர்கள் வந்து மிக எளிமையாக அனைத்து பாடங்களையும் துல்லியமாக படித்தால் மட்டுமே தேர்ச்சி பெற முடியும் என்பதை விட, இதுவரையில் அரசாங்கத்தின் மூலமாக நிறைய பொது தேர்வுகள் நடத்தப்பட்டு அந்த வினாக்களின் அடிப்படையில் இவர்கள் தயார் செய்தாலே இவர்களுக்கு 30க்கு 28 மதிப்பெண்கள் கிடைத்து விடுகிறது. அந்த 2 மதிப்பெண்கள் மட்டும் நாம் வினாக்களை படிக்கும்போது அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டால் எளிமையாக நாம் வந்து பதிலளிக்க முடியும். அடுத்து 3 மதிப்பெண் வினாக்களில் இவர்கள் 15 வினாக்களையும் விடையளிக்க வேண்டும் என்றால் இவர்கள் கட்டாயமாக அந்த ப்ராப்ளம் கொஸ்டினை அட்டன் பண்ணால் மட்டும்தான் இவர்கள் வந்து வெற்றி பெற முடியும். அதிலையும் இருக்கக்கூடிய 10 பாடங்களில் அனைத்து கேள்விகளையும் நாம் தயார் செய்ய வேண்டுமா என்றால் இல்லை. நாம் குறைந்தது 6 பாடங்களை நாம் எடுத்துக்கொண்டாலே நம்மால் 4 வினாக்களுக்கு எளிதில் விடையளித்து விட முடியும். மற்ற 11 வினாக்களை எளிதில் விடையளித்தால் 15 வினாக்களுக்கும் நாம் எளிதில் விடையளிக்க முடியும். ஆகையால் கணக்கு நாம் வந்து அதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து 4 ப்ராப்ளம்ஸை கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து 150க்கு 150 என்ற ஒரு மதிப்பெண்ணை இலக்கை நாம் எளிதில் அடைய முடியும். தொடர்ந்து பேசுவோம். திரு ராமராஜன் சார், நீங்க சொல்லுங்க, பொதுவாக கணிதம் எழுதக்கூடிய மாணவர்கள் என்பவர்கள் அரையாண்டு தேர்வு, அதன் பிறகு நடக்கக்கூடிய திருப்புதல் தேர்வு, அதுபோல பிற முக்கியமான தேர்வுகள், அதாவது மாதிரி தேர்வுகள் எல்லாம் நிறைய நடத்தப்படுகின்றன. இது போன்ற தேர்வுகளில் எல்லாம் 200க்கு 200 அதாவது சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் பலர் பொது தேர்வு என்று வரும்போது அதில் 1-2 மதிப்பெண்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது போன்ற சூழல் வந்து நாம் நிறைய பார்க்க முடிகிறது கடந்த கால தேர்வு முடிவுகளை பார்க்கும்போது. இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும்? பொதுவாக என்னென்ன மாதிரியான தவறுகளை மாணவர்கள் செய்கிறார்கள்? பொதுவாக 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 6 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அவங்க ப்ராப்பராக எல்லாருமே அட்டன் பண்ணிடுறாங்க. ஈவன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு கூட அந்த 1 மார்க்கில் தான் ஸ்லிப் ஆகுறது. அது காரணம் அந்த ப்ரிப்பரேஷன், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10 மார்க்ஸ் கொஸ்டினில் உள்ள சில ப்ராப்ளத்தினுடைய ரிசல்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் லாஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு tangent to a rectangular hyperbola with the asymptotes a triangle of constant area அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனுடைய பரப்பளவு வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு. அந்த பரப்பளவு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2c² வரும். அந்த மாதிரி உள்ள சில ப்ராப்ளத்தில் அந்த ஆன்சரை தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா சில அவுட் ஆஃப் த வே உள்ள 1 வேர்ட் ப்ராப்ளம் கூட ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதை மாணவர்கள் வந்து 10 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெகிரல் கால்குலஸில் அஸ்டிராய்டு அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6a யூனிட்ஸ்னு வரும். அதே போல சைக்ளாய்டுன்னு இருக்கு, அதுக்கு 4a யூனிட்னு இருக்கு. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா 2 டபுள் அட்வான்டேஜ். ஒன்று வந்து அவங்க எக்ஸாமினேஷன்ல நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை பேஸ் பண்ணி 1 வேர்டு கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதனால உங்க ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அந்த லெவலில் 10 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் ப்ராப்ளத்துல இருந்து என்ன ஆங்கிள் அவங்க 1 வேர்டு கேட்குறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 99% வந்து புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு 1% தான் அவுட் ஆஃப் த வே கேட்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். அவங்க 10 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து ப்ராப்பராக
மனப்பாடம் பண்ணாமல் மக்கப் பண்ணாமல் ஒரு இன்வால்மெண்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். அதுலேயும் ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குது. நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகால் பண்ணணும், அந்த ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து மிஸ்டேக். ராமராஜன் அவர்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்போது திருச்சியை சேர்ந்த சிவரஞ்சன் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சிவரஞ்சன், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? பிசிக்ஸ்ல எப்படி மார்க் ரொம்ப கம்மியா போகுது? மிச்சம் இந்த கெமிஸ்ட்ரி பாட்னி எல்லாம் கொஞ்சம் மார்க் வாங்குறான், பிசிக்ஸ்ல மட்டும் ரொம்ப கம்மியா போகுது. பிசிக்ஸ்ல அதை பத்தி என்ன எப்படி மார்க் வாங்க, என்னென்ன பண்ற தப்புன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ல கொஞ்சம் நல்லா தப்பு பண்றான், அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, 1 மார்க்கை பொறுத்தவரையில 30 கேள்விகளுக்கு விடையளிக்கணும். இதுவரையில 2006 2012 வரல அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள் பார்த்தோம் அப்படின்னா 21 வினாத்தாள்கள் இருக்கிறது. அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு. அது கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில பொதுவாக மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் வந்து வினாக்களே எடுக்கப்படுகிறது. அந்த 150க்கு 150 எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இதுல பிரச்சனை ஏற்படுகிறது, 1 அல்லது 2 வினாக்களுக்கு. ஆகையால் நீங்கள் முதல்ல இந்த பொது தேர்வுக்கு வந்த வினாத்தாள்கள் முழுவதுமாக தயார் செய்தாலே 25 அல்லது 28 மதிப்பெண்களை 1 மார்க் கொஸ்டின்ல ஈஸியா பெற முடியும். அந்த 2 மதிப்பெண்களை மட்டும் பெற வேண்டும் என்றால் அனைத்து பாடங்களிலும் புக் பேங்க்ல இருக்கிற கேள்விகளுக்கு தகுந்தார் போன்ற விடைகளை தயார் செய்து கொள்வதும் சிறப்பான கவனம் செலுத்துவது மட்டுமே அந்த 30 மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து அவர்கள் 3 மதிப்பெண்களுக்கும் முழு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுல 9ஆம் பாடம் அப்படின்னு பாக்குறப்ப அதுல 4 கேள்விகள் உள்ளது. 2வது பாடத்துல பார்த்தோம் அப்படின்னா 3 கேள்விகள் இருக்கு. கிட்டத்தட்ட அதிலே வந்து நம்ம 7 வினாக்களுக்கு எளிமையாக விடையளிக்க முடியதாக இருக்கிறது. அடுத்து 1, 4, 5, 6, 8 இப்படிப்பட்ட பாடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திலும் 2 வினாக்கள் கேட்கப்படுகிறது. பொதுவாக மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தான் வினாக்கள் ஆனது இருக்கிறது. ஆகையால் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த குறித்த காலத்தில் எழுதி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மாணவர்கள் விடை அளிக்கிறார்கள், ஆனால் மதிப்பெண்கள் வருவது இல்லை. காரணம் என்ன? அந்த விதிகளை, பயன்களை, இவற்றை தெளிவாக அவர்கள் எழுதி வந்தால் நல்ல மதிப்பெண் பெற முடியும். தொடர்ந்து பேசுவோம். தற்போது கரூரை சேர்ந்த ராஜரத்னம் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ராஜரத்னம், சொல்லுங்க, கேள்வி என்ன? ஹலோ சார், நான் ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட். சொல்லுங்க சார். அதுல வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுறது? 1 மார்க் 30, 5 மார்க் 10, 12 மார்க் 5, 20 மார்க் 3, 20 மார்க் போறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. அது எப்படி டைம் மேனேஜ் பண்ணி பண்றது சார்? திரு ராமராஜன் சார், இது கணக்கு பதிவியல் என்பது உங்களுடைய பாடத்திற்கு தொடர்புடையது இல்லை என்றாலும் அந்த நேர மேலாண்மை குறித்து நீங்கள் வந்து அவருக்கு சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். அது வந்து பிராக்டிஸ்ல தான் வர முடியும். உங்களோட ரைட்டிங் பிராக்டிஸ் தான், வேற பாசிபிலிட்டிஸே கிடையாது. நீங்க ரைட்டிங் பிராக்டிஸ் இருந்தா தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண முடியும். அதுல வந்து நீங்க எழுதுற போதே ஒரு ஃபியரோட எழுதக்கூடாது. டெஃபினட்டா ஃபியர் இல்லாம நீங்க எழுதுறீங்கன்னா ஈஸியா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா முடிக்கலாம். நீங்க எக்ஸ்பெண்ட் டைம்ல ஈஸியா முடிச்சிடலாம். அதனால டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது உங்களுடைய பேஸ்ட் ஆன் ரைட்டிங் பிராக்டிஸ் தான். உங்களுடைய பிராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா பண்ணிடலாம். திரு ராமராஜன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஆனந்த் காத்திருக்கிறார். அவர் கணிப்பொறி அறிவியல் ஆசிரியர் ஆனந்த் காத்திருக்கிறார். பொதுவாக கணிப்பொறி அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடங்களுக்கு இணையாக இதிலும் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற முடியும் என்ற ஒரு சூழலை வந்து பல மாணவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். 200க்கு 200 மதிப்பெண் பெற வேண்டும் என்ற கொள்கையோடு நோக்கத்தோடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும்? வணக்கம் சார். 200க்கு 200 மார்க் எடுக்கணும்னா முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது 1 மார்க். 1 மார்க்ல எல்லா கொஸ்டினையுமே புக்ல படிங்க. ஃபுல்லா புக்ல படிச்சாவே நமக்கு ஒவ்வொரு லைனையும் விடாம படிங்க. 2வது இன்னொரு நிறைய மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூம் வந்து ஸ்டார் ஆபீஸ், இந்த ஸ்டார் ஆபீஸ வந்து வெளியில எம்எஸ் ஆபீஸோட கம்பேர் பண்றாங்க. இது ஸ்டார் ஆபீஸ்க்கும் எம்எஸ் ஆபீஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. அப்ளிகேஷன் ஒன்னா இருந்தாலும் அந்த ஷார்ட்கட்லாம் சிலது டிஃபரெண்ட் இருக்கு. அவங்க கொடுக்குற கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் எம்எஸ் ஆபீஸ் எழுதி வைக்கிறாங்க. அப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 1 மார்க் 2 மார்க் குறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த 1 மார்க் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்ப 200 நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட 100ல நீங்க 1 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதனால நீங்க 1 மார்க் வந்து ரொம்ப மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 1 மார்க் எழுதும் போது படிச்சு
கிளியரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை வச்சுதான் நீங்க 2 மார்க் 5 மார்க் கூட எழுதிடலாம். இப்போ 1 மார்க் வச்சு 1 மார்க் கொஸ்டின்ல நாங்க எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எவை லூப் அல்ல அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ல என்ன கேட்கறோம்னா C++ உள்ள லூப் என்ன அப்படின்னு கேட்கிறோம். அதையும் நீங்க எழுதி வைக்கலாம். அதனால நீங்க என்ன செய்யலாம்னா 1 மார்க்கை முழுசா பொறுமையா இருந்து படிங்க. உங்களுக்கு கொடுக்குற டைம் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க பேப்பரை வாங்கணும்னு 1 வேர்டு தான் ஃபில் பண்ண போறீங்க. ரெண்டாவது OMR சீட்ல நீங்க ஷேர் பண்ணும்போது கரெக்டா ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் கோடிங் சீட். அந்த கம்ப்யூட்டர் கோடிங் சீட்ல நீங்க எப்படி திருத்தினாலும் கரெக்டா ஆன்சர் வரும் அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்றது ரொம்ப ப்ராப்பரா எப்படி பண்ணணுங்கிறத நீங்க கரெக்டா ஷேர் பண்ணா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற மார்க் வர முடியும். நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது தப்பா பண்ணிடுறாங்க. அது இல்லைன்னா அழைச்சிட்டு பண்றாங்க. அழைச்சிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு இதான் ஆன்சரா அப்படிங்கறத திங்க் பண்ணிட்டு கரெக்டா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. இந்த 75 1 மார்க்கையும் நீங்க கரெக்டா எடுத்துட்டாவே டெஃபினட்டா 200க்கு 200 எடுத்துடலாம். 75 1 மார்க் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்த 20 2 மார்க் கொஸ்டின், அந்த 20 2 மார்க் கொஸ்டின் கிளியரா எழுதலாம். நீட்டா பிரசன்டேஷன் பண்ணுங்க. பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா ஸ்டார் ஆபீஸ்லயே இருக்கு, C++ எல்லா சப்ஜெக்ட்லயுமே இருக்கு கொஸ்டின்ஸ். நீங்க நீட்டா பிரசன்டேஷன் பண்ணுங்க. பிரசன்டேஷன் பண்ண 2 மார்க்குக்கு ஒரு 0.5 கூட மார்க் குறைக்க மாட்டாங்க. அதனால 2 மார்க்ஸ் நீங்க ஈஸியா எடுக்கலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 7 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணோம். 7 5 மார்க்ஸும் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. மெயினா 5 மார்க்ஸ் எழுதும்போது ஷார்ட்கட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இப்போ வந்து நாங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா எடிட் ஸ்கோர் போட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கணும். அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா தியரி மாதிரி நீங்க எழுத முடியாது. வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஹிஸ்டரி சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம பாயிண்டா காமிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டார் ஆபீஸ்ல கேட்டாவே ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திரு ஆனந்த் அவர்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது மதுரையைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். விஜயலட்சுமி சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். 3 மார்க்ல டவுட் சார். 3 மார்க்ல ப்ராப்ளம் 6 லெசன் சொல்லிருக்கீங்க சார். 6 லெசன் எந்தெந்த லெசன்? எந்த பாடம் நீங்க சொல்றீங்கம்மா? பிசிக்ஸ்ல சார். நம்ம வால்யூம் 1 பொறுத்தவரையில செகண்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன். வால்யூம் 2 பொறுத்தவரையில 6th லெசன், 8th லெசன், 9th லெசன். இந்த 6 பாடங்களில் மட்டும் நாம் கவனம் செலுத்தினால் 4 வினாக்களுக்கு கட்டாயமாக விடையளிக்க முடியும். இதுவரையில் அரசு தேர்வு வினாத்தாள்கள் அனைத்தும் பார்த்தால் நமக்கு இது எளிமையாக புலப்படுகிறது. ஏனெனில் 2வது பாடம் அப்படின்னு பார்க்கறப்போ நமக்கு அதுல 3 வினாக்கள் கேட்கப்படுகிறது. 9th லெசன் பார்க்கறப்போ 4 வினாக்கள் கேட்கப்படுகிறது. இதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து இந்த 4வது லெசன் நம்ம பார்க்கறப்போ எந்தெந்த வினாக்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறதோ அது மட்டும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 5th லெசனை பொறுத்தவரையில எல்லா கொஸ்டினையுமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 6th லெசனை பொறுத்தவரையிலையும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸை பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். 8th லெசன் எல்லாமே வந்து புக் பேங்க் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்க்கணும். 9th லெசன் மிக எளிமையானது. ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து தேர்வுக்கு தயார் செய்து கொள்ள முடியும். 6 ப்ராப்ளம் இதை நம்ம கான்சென்ட்ரேட் 6 லெசனை கான்சென்ட்ரேட் பண்ணா 4 ப்ராப்ளம்ஸை எளிமையாக நம்மளால நாம வெற்றி பெற முடியும். அதுல பூர்த்தி செய்து தொடர்ந்து பேசுவோம். தற்போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரஞ்சித் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ரஞ்சித் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? சார் பிசிக்ஸ்ல நாங்க ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் 5 மார்க்ல சார். அந்த கொஸ்டின் என்னன்னு பாட படிக்கலாம் சார். அது பயிற்சியில வந்து தீர்க்கப்பட்ட கணக்குகள் கேட்கறாங்க சார். அதுல வந்து நம்ம தீர்க்கப்பட்ட கணக்குகள் படிச்சாலே அந்த ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாமா சார்? அதுவும் குறிப்பிட்டு பாடம் என்ன சார் படிக்கணும்? பொதுவாக கம்பல்சரி ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு 10 பாடங்கள்ல எந்த பாடத்துல வரும் அப்படின்றத யார் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த வினாத்தாளை எடுத்தவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனாலும் நம்மளால வந்து இந்தந்த பாடங்களில் படித்தால் நாம் வந்து அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா அதற்கு நாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது 8th லெசன். அடுத்து வந்து 5th லெசன், 3rd லெசன், 7th லெசன். இப்படிப்பட்ட பாடங்கள் எல்லாம் நம்ம வந்து நல்ல கவனம் செலுத்தணும். ஒன்று, நம்ம எல்லாமே ஒர்க்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தா கட்டாயமா நம்மளால வந்து ஒரு கம்பல்சரி ப்ராப்ளத்தை எளிமையாக அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லெசன்ல நிறைய பசங்க வந்து அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்றது பயப்படுறாங்க. அதற்கு காரணம் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு அவ்வளோ எல்லா வினாக்களையும் நம்ம பார்க்க தேவையில்லை. அந்த கெப்பாசிட்டரை
மென்ஷன் பண்ணி இருக்கிறதாவும் சார்ஜை மென்ஷன் பண்ணி இருக்கிற அந்த கேள்விகளை மட்டும் நம்ம பார்த்தாலே அதில் எளிமையாக நம்மளால கம்பல்சரி ப்ராப்ளத்தை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். முதல்ல இதுவரையில் அரசாங்கத்தின் மூலமாக கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் பொதுவான ப்ராப்ளமாக இருக்கட்டும், கம்பல்சரி ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தயார் செய்து விட்டு பிறகு ஒர்க்டு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்தோம்னா எளிமையாக வெற்றி பெற முடியும். 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எந்தெந்த பாடங்களை படித்தாலே எளிதில் வெற்றி பெறலாம் என்பது குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்ப்போம். கணக்கு பாடத்தில் மொத்தம் 10 பாடங்கள் உள்ளன. 40 1 மதிப்பெண் வினாக்களும் 10 6 மதிப்பெண் வினாக்களும் 10 மதிப்பெண் கேள்விகளும் கேட்கப்படும். இவற்றில் எந்தெந்த பாடங்களில் எளிதாக மதிப்பெண்களை பெறலாம் என்பதை இப்போது பார்ப்போம். 10 மதிப்பெண் கொண்ட வினாக்களில் 5 கேள்விகளை எழுதி எளிதில் 50 மதிப்பெண்களை பெறலாம். வெக்டார் பாடப்பிரிவில் 2 கேள்விகளும், கலப்பெண்களில் 3 கேள்விகளும், வகை நுண்கடிதம் பயன்பாடுகளில் 2 கேள்விகளும் கேட்கப்படும். தனிநிலை கணக்கியல் போன்ற பகுதிகளை படித்தால் எளிதில் 50 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். ஆறு மதிப்பெண் வினாக்கள் 24 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். கலப்பெண்களில் 2 கேள்விகளும் தனிநிலை கணக்கியல் பகுதிகளை படித்தால் 4 6 மதிப்பெண்களை எழுதி 24 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். திரு ராமராஜன் சார், இப்போ 10 பாடங்கள் கணக்கில் உள்ள 10 பாடங்களிலும் குறைவான மதிப்பெண்கள், அதாவது பாஸ் மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்கள் எடுப்பது எப்படி என்கிற ஒரு வழிகாட்டும் தகவல்களை பார்த்தோம். பாட வாரியாக அவர்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்ன? பாட வாரியாக அவங்க கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற போது ரொம்ப ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டெட்டர்மெண்ட்ல லாஸ்ட் எக்ஸைஸ் லாஸ்ட் ப்ராப்ளம்னா அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ரீசெண்டாக 4 இயர்ஸ் கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி லாஸ்ட் எக்ஸைஸ் லாஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கல் எண்கள், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல லாஸ்ட் ப்ராப்ளம். அதே போல வெக்டர் அல்ஜிப்ராவில் உள்ள லாஸ்ட் ப்ராப்ளம் 6 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல உள்ள லாஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து இப்படி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா அதுல டெஃபினட்டா மினிமம் 4 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீசெண்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ற போதே ஃப்ரெண்ட்ஸ்ட கூட கேட்கலாம், நீங்க லாஸ்ட் எக்ஸைஸ் லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லு, அதுக்கு ப்ரொசீஜர் சொல்லு, அந்த மாதிரி இந்த ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டா அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்தவரை நிறைய பேர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறாங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் எங்க போனாலும் சரி அதை ரிவைஸ் பண்ணணும், அவரை ஹைலைட் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்தளவுல நீங்க கொஞ்சம் பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல சொன்ன சில சாப்டர்ஸ் மேக்ஸிமம் மினிமா ஃபர்ஸ்ட் 2 எக்ஸைஸ்ல டேஞ்சன்ட் நார்மல் ரேட் ஆஃப் சேஞ்ச் அந்த லாஸ்ட்ல உள்ள பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5th எக்ஸைஸ்ல லாஸ்ட் ப்ராப்ளம் 6th எக்ஸைஸ்ல லாஸ்ட் ப்ராப்ளம் இன்டர்வல் கால்குலஸை பொறுத்தவரை அதுவும் நிறைய பேர் இருக்கு. அதுல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண பாத்தீங்கன்னா லென்த், சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், அது மாதிரி 3 சாப்டர்லயுமே பாத்தீங்கன்னா 12 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அப்போ அந்த 3 சாப்டர் நீங்க தரவு பண்ணும்போது 12 ப்ராப்ளம்ஸ் தரவாயிருது. ஏரியாவை பொறுத்தளவு நீங்க செலக்டா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அதே போல டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை பின்னாடி உள்ள பார்ட், அதாவது A star B equal to A plus B minus 2, A star B equal to A plus B minus AB, A star B equal to A plus B plus AB, A star B equal to AB by 3, இந்த 4 ப்ராப்ளம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த மாதிரி சில சாப்டர்ஸை பொறுத்தளவுல நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் மீதி கொடுக்கிற போது டெஃபினட்டா பாஸ் மார்க் மட்டும் இல்ல நீங்க ஹையஸ்டாக அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல அப்ளைட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இன்வால்வ்மெண்டான ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் மார்ட்டம் ப்ராப்ளம் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, அதுல பாக்டீரியா ப்ராப்ளம், இந்த மாதிரி கேட்டு நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்தவரை ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை 3 டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல், பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதெல்லாம் 10 மார்க்ஸ் நிறைய கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸை பொறுத்தவரை ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான். அதனால நீங்க ஒன்றும் ஒரு ஃபியர் இல்லாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற போது ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். பாஸ் மார்க் அப்படின்னு இல்ல, டெஃபினட்டா நீங்க 190 மேல சர்வசாதாரணமா ஸ்கோர் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் சின்சியரா சீரியஸா சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 200 வாங்கிடலாம். திரு ராமராஜன் அவர்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, அதாவது 3 மதிப்பெண் கேள்விகள் என்பவையும் கொஞ்சம் கடினமான கேள்விகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எப்படி அது கடினம்? ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார், ஆனா மார்க்ஸ் பாத்தீங்கன்னா வராது. ஆக்சுவலா 150க்கு 110 120 அப்படி அந்த ரேஞ்சு தான் வரும். என்ன ரீசன் தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த 4 பார்ட்ல பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் தான் 45 மார்க்ஸ், அதிகமான மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான். அது ஸ்டூடெண்ட்ஸ் 3 மார்க்ஸ் ஏன் படிக்கணும்,
அது சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை. 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் வந்து 3 மார்க்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை அவங்க. அது எப்படி படிக்கலாம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு 4 லெசன்ல 8 3 மார்க்ஸ் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 4 லெசன்ல 8 3 மார்க்ஸ் வருது. அந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட்ஸ். முதல்ல இந்த 4 லெசன்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அப்புறம் இது வரைக்கும் பப்ளிக்ல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் படிச்சாவே 4 into 2 8 அட்டன் பண்ணலாம். மீதி ரிமைனிங் லெசன்ஸ் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஒரு 7 லெசன்ல இருந்து 3 மார்க்ஸ் படிச்சா 15 அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலா 3 மார்க்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, இதுக்கே நம்ம ப்ரிப்பரேஷன் அதிகமா கொடுக்கணும்னு விட்டுறாங்க. அதனால தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாததுக்கு காரணமே. இப்போ நான் சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணா 45 எடுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். திரு ஆனந்த், உங்களுடைய அந்த கணினி அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடங்களை, அதாவது கணிதம், வேதியியல் போன்ற பாடங்களைப் போலவே சூத்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது பற்றி நீங்கள் சொல்லுங்க. இதை மாணவர்கள் எப்படி நினைவில் கொள்ள வேண்டும்? கணினி அறிவியல் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் வந்து யாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கறது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை யாரும் கால்குலேட் பண்ணாதனால கான்சென்ட்ரேட் பண்ணலை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் எவரி லைனையும் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு 100% மார்க் எடுக்க முடியும். ரெண்டாவது திங், நீங்க இந்த C++ அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்து C++ வந்து ஒவ்வொரு லைன் நீங்க ஃபுல்லா இன் அண்ட் அவுட் படிச்சிருந்தா நீங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட் BO ஆர் BCO ஆர் MCA முடிச்சுட்டு வெளியில போனாலும் உங்களுக்கு கேட்கிற கொஸ்டின், இன்டர்வியூ கேட்கிற கொஸ்டின் +2 பாடத்துல இருக்க C++ கொஸ்டின்லேயே நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. என்கேப்சுலேஷன் என்ன, டேட்டா ஹைடிங் என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல அவங்க C++ முடிச்சாலும் +1 +2 சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுல இருந்தா கொஸ்டின் நிறைய அரைஸ் ஆகுது. அதனால +2 வந்து உங்களுக்கு 200 மார்க்குக்கு மட்டும் படிக்காம உங்க லைஃபுக்கும் சேர்ந்து படிங்க. இந்த ஒவ்வொரு வரியும் நீங்க படிச்சீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ரெண்டாவது, இதுல பிராக்டிகல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராக்டிக்கலை வந்து கிளியரா நீங்க பண்ணணும். பிராக்டிகல் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். பிராக்டிகல் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாரோட கொஸ்டின். ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன செஞ்சாங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் மக்கப் பண்றாங்க. அது மாதிரி மக்கப் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணா என்ன அவுட்புட் வரும், அப்ப அந்த அவுட்புட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த அவுட்புட்டை வச்சு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அவுட்புட் என்ன அதை நீங்க திங்க் பண்ணுங்க. அவுட்புட்டை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அவுட்புட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அந்த அவுட்புட்டுக்கு தகுந்தாப்ப நீங்க ப்ரோக்ராம் எழுத போனீங்கன்னா டெஃபினட்டா எல்லாருக்கும் ப்ரோக்ராம் புரியும். யாருமே அவுட்புட்டை யோசிக்கிறதே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து மக்கப் பண்றாங்களே தவிர மக்கப் பண்றதுனால நமக்கு மார்க்கே வரப்போறது கிடையாது. ஆனா நம்ம அவுட்புட்டோட கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அவுட்புட் என்ன வரணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எக்ஸாம் படிங்க. அதே மாதிரி 1 மார்க் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கணிப்பொறியை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் வந்து பிராக்டிக்கல்ல நீங்க 50 எடுத்தாலும் தியரியில 30 மார்க் எடுக்கணும். 50 மார்க் எடுத்துட்டோம் அப்படிங்கறனால தியரியில 20 மார்க் எடுத்தா பாஸ் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. தியரியில நீங்க 30 மார்க் எடுத்தே ஆகணும். அந்த 30 மார்க்குக்கு நீங்க ஏதோ ஒன்னு இடத்துல போட்டோம் எடுத்துடலாம் அப்படிங்கறதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா நீங்க 4 சாய்ஸ் இருக்கு. 4 சாய்ஸ்ல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். அதனால ஒன்னோட நீங்க கிளியரா படிச்சுதான் எழுதணும். படிக்காம நீங்க பாட்டுக்க ABCD ஏதோ ஒண்ணு டிக் பண்றாங்க. ரெண்டாவது ப்ராப்பரா யாருமே டிக் பண்றது கிடையாது. தென் நம்மளோட ஃபார்முலாஸ் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஃபார்முலாங்கிறதோட லாஜிக் தான் நமக்கு மெயின். ஆனந்த், நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது அறந்தாங்கியை சேர்ந்த ஜெயபிரதா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ஜெயபிரதா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். கெமிஸ்ட்ரியில வந்து 4 கம்பல்சரி ப்ராப்ளம் கேக்குறாங்க. அதுல வந்து 4 லெசனுமே பாக்கணும்னா இல்ல நம்ம செட் பண்ணி சாய்ஸ் பார்க்கலாமா சார்? இல்லம்மா, நீ வந்து எப்படி மார்க் எடுக்கிற, ஆவரேஜா இல்ல அபவ் ஆவரேஜ்ல இருக்கே? இப்போ வந்து ஹாஃப் இயர்லில எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க? ஹாஃப் இயர்ல 98 சார். அப்போ வந்து நீ அந்த A and B நீ அட்டெண்ட் பண்ணலாமா? A क्वेश्चन வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அப்புறம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வருது இல்ல, அது A and B வந்து ரொம்ப பெஸ்ட்மா உனக்கு. ஏன்னா இப்போ ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபீனால், கிளிசரால், கிளைகால்லாம். அப்புறம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் தான் வரப்போகுது. நீ C and D வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வருது அங்க. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா சென்டம் போயிடும்ல. ஏன்னா நீ வேற 190க்கு மேல எடுக்கிறீங்க, சென்டம் போக கூடாது. அதனால வந்து இது A and B வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள் அதை அட்டெண்ட் பண்றது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். தற்போது சென்னையை சேர்ந்த அனுஷா என்ற நேயர் ஒரு கேள்வியோட காத்திருக்கிறார். அனுஷா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி 3 மார்க்ஸ் எப்படி சார் கொஞ்சம் அட்டெண்ட் பண்றது? இப்ப சொன்னேன் 3 மார்க்ஸ் வந்து இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 15 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், அது தெரியும் உங்களுக்கு. இந்த 4 லெசன்ஸ்ல வந்து 3 மார்க்ஸ் இருக்குமா?
என்னென்ன லெசன்? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ். இதுலயே வந்து ஆக்சுவலா 4 into 2 8 3 மார்க்ஸ் வந்துடுது. மீதி கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கிற லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிபிகேஷன் மாதிரி கம்ஃபர்டபுளா ஒரு சில லெசன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல ஒவ்வொன்று நீங்க அட்டன் பண்ணாவே நீங்க அது 8+7 15 ஈஸி அட்டன் பண்ணலாமே. ஓகே சார், தேங்க்யூ. தொடர்ந்து பேசுவோம். திரு ராமராஜன் சார், நீங்க வந்து சாப்டர் வைஸ், அதாவது பாடங்கள் வழியாக என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதுபோல சூத்திரங்களை அவர்கள் நினைவில் கொள்வதற்கான பயிற்சிகள் ஏதாவது இருக்கிறதா? அது பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரியான சூத்திரங்களை அவர்கள் மிகவும் கடினமாக கஷ்டப்பட்டு அவங்க வந்து நினைவில் கொள்ள வேண்டும்? இப்போ லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் 17-20 days அப்படிங்கிறதுனால ஃபார்முலாஸை பொறுத்தவரை நான் அட்வைஸ் பண்ணுறது ரீகாலிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் வந்து ஒன்று பர்சனலாக மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஈவன் நைட்டு தூங்க போகும்போது கூட அந்த ரீகாலிங் ஹேபிட்ஸ் ரீகால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆன் எனி காஸ் மறக்கவே மறக்காது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா இனிமேல் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. அவங்ககிட்ட கேளுங்க, ஃபார்முலாஸ் கேளுங்க, அவங்ககிட்ட வந்து உங்களை கேட்க வைங்க. இது வந்து பெஸ்ட் மெத்தட். எந்த காரணம் சொன்ன எந்த சூழ்நிலையும் ஃபார்முலா மறக்கவே மறக்காது. இது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபார்முலாஸ் எக்காரணத்தை கொண்டு மறக்கவே மறக்காது. ஒன்று நீங்கள் இண்டிவிஜுவலாக ரீகாலிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த செகண்ட்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து நீங்க ஃபார்முலாஸ் கேட்கலாம், அவங்ககிட்ட இருந்து உங்களை ஃபார்முலாஸ் கேட்க வைங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா அச்சீவ் பண்ணலாம். இயற்பியல் பாடத்தில் எந்தெந்த பாடங்களை படித்தாலே குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்று எளிதில் தேர்ச்சி பெறலாம் என்பது குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்ப்போம். இயற்பியலை பொறுத்தவரை 10 பாடங்கள் இருக்கின்றன. 2வது மற்றும் 7வது பாடங்களை முழுவதுமாக படிக்க வேண்டும். இதன் மூலம் 2வது பாடத்தில் 20 மதிப்பெண்களும் 7வது பாடத்தில் 15 மதிப்பெண்களும் பெற்றுவிடலாம். 1, 2, 4, 6, 7 ஆகிய பாடங்களில் 3 மதிப்பெண் வினாக்களை மட்டுமே படித்தால் 30 மதிப்பெண்களை எளிதாக வெல்லலாம். இதன் மூலம் குறைந்தபட்சம் 75 முதல் 80 மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் என்கிறார்கள் வல்லுநர்கள். திரு ராமமூர்த்தி சார், இப்போ வந்து இந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெறுவதற்கு வந்து என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம். இதே போல முக்கியமாக 10 மதிப்பெண் வினாக்கள் எழுதுவது என்கிறது வந்து அது ஒரு அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு பிரிவு அப்படி இருக்குன்னா அதை பத்தி சொல்லுங்க. 10 மதிப்பெண்கள் வந்து பொதுவாக 8 பாடங்கள்ல 4 வினாக்களை மட்டுமே நாம் விடையளிக்க வேண்டும். அந்த 4 வினாக்களும் விடையளிக்க வேண்டும் என்றால் 4 பாடங்கள் மட்டும் தேர்வு எடுத்தால் போதும். அதில் முழுமையாக நாம் படிக்க வேண்டும். எந்த வினாவையும் விட்டுவிடக்கூடாது. படிக்கும் பொழுது நாம் அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய நேரமும் நமக்கு குறைகிறது. அடுத்து அந்த ஈக்குவேஷன்ஸ் என்பது நமக்கு முழுமையான மதிப்பெண்களை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதுல நம்ம எந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தாம இருக்கிறோம் அப்படின்னா டயக்ராம்ஸ், அந்த படங்களை நாம் வரையும் பொழுது ஏரோ மார்க்ஸ், டைரக்ஷன், இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்து அதை நாம் வந்து இந்த 4 பாடங்களை தேர்வு செய்யும் பொழுது முதல் பாடத்தையும் 4வது பாடத்தையும் 8வது பாடத்தையும் நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து ஒரே ஒரு பாடத்திற்காக மட்டும் 5வது பாடம் அல்லது 6வது பாடம், இதில் நாம் ஏதாவது ஒன்றை எடுத்து முழுமையாக படித்தாலே 40க்கு 40 எளிதில் வெற்றி பெற முடியும். பொதுவாக மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு பயமாக இருப்பது என்னவென்றால் 8 பாடத்தையும் படிக்கணும், 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இல்லை. 4 பாடம் உனக்கு எது வந்து எளிமையாக இருக்கிறதோ, மிக குறைந்த வினாக்களை உடைய பாடங்கள் எவை இருக்கிறதோ அவை மட்டும் தேர்ந்தெடுத்து படித்தாலே நம்மால் எளிதில் 40 மதிப்பெண்களை பெற முடியும். வாய்ப்பு கிடைத்தால் அரசாங்கத்தினுடைய அந்த கீ ஆன்சரை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 பாடத்திற்கு இதுவரையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோ அதற்கான கீ ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க அந்த 40 மதிப்பெண்களையும் எளிதில் பெற முடியும். தொடர்ந்து பேசுவோம். வேதியியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பதில் அளிக்கும் போது எந்த வகையான வரிசைப்படி அவர்கள் எந்த ஆர்டர்லன்னு கேட்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 hours வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எண்டில் இருக்காது, லாஸ்ட் மினிட்ல இருக்காது, ரொம்ப மைண்ட்லாம் டயர்ட் ஆகிடும். அதே தான் இங்கேயும் எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் 1 marks தான் அட்டன் பண்ணணும். 1 marks கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். 1 marks வந்து அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா ஃப்ரெஷ் மைண்டோடு இருப்பாங்க. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருந்தா கூட அது அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். கடைசியில் 1 marks எழுதுனா என்ன ஆகும்னா ஒரு அவசரம், பதட்டம். அந்த பதட்டத்தில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண கொஸ்டின்லாம் அவங்களால அட்டன் பண்ண முடியாது.
ஒரு 4-5 மார்க்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆர்டராகவே எப்படி கொஸ்டின் பேப்பரில் இருக்கோ அதே ஆர்டரில் எழுதுனா திருத்துறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், இவங்களும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். 1, 3, 5, 10 என்னுடைய ஒரு இது. ரொம்ப கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணுன்னா லாஸ்ட்டில் 1 மார்க் எழுதலாம், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா. மற்றபடி ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே சேம் ஆர்டரில் எழுதினாவே போதும், சென்டம் ஈஸியாக எடுக்கலாம். கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய அதே வரிசைப்படி அவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். திரு ஆனந்த், நீங்க சொல்லுங்க, கணிப்பொறி அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த தேர்வில் தவறுபவர்கள், அதாவது ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடாது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது பற்றி நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். இதுல வந்து நீங்க 75 ஒன்வேர்டு இருக்கு. அந்த 75 ஒன்வேர்டை OMR சீட்ல ப்ராப்பரா செட் பண்ணும். நிறைய பேர் இது வந்து கடைசி எக்ஸாம்ங்கிறனால என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே அரைகுறையா செட் பண்றீங்க, அது பெரிய தப்பு. அந்த ஷேடிங்கிறது எப்படி ப்ராப்பரா செட் பண்ணுங்கிறத உங்க பக்கத்துல இருக்க உங்க எக்ஸாம் ஹால்ல இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க ப்ராப்பரா செட் பண்ணுங்க. அடுத்தது நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒன்வேர்டு முடிச்சிட்டோம் 2 மார்க் 5 மார்க்கே அட்டன் பண்றதே கிடையாது. 2 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி 20 கொஸ்டினும் தெரிந்தோ தெரியலையோ தெரிஞ்சதை எழுதி வைங்க. 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி 22 மார்க்ஸும் அட்டன் பண்ணியிருந்தால் டெஃபினட்டா ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒன்வேர்டை முடிச்சுட்டு 75 ஒன்வேர்டை முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பெரிய தப்பு. மேக்ஸிமம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இது பெரிய டிராபேக்ஸா இருக்கு. 75 ஒன்வேர்ட்ல நம்ம எப்படி எழுதலாம் 40 எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு இருக்காங்க. பட் அவங்க ப்ராப்பரா செட் பண்றதே இல்ல. நல்லா உங்களுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் அது சரியான ஆன்சரா இருந்தாலும் ப்ராப்பரா செட் பண்ணலன்னா அது தவறு வந்து உங்களையும் சேர போறது கிடையாது, டோட்டலா உங்களோட லைஃபுக்கு மார்க் குறைய போகுது. அதான் அதனால ப்ராப்பரா ஷேடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 2 மார்க் 5 மார்க்ஸ் நல்லா எழுதுங்க. 2 மார்க் கொஸ்டின் ஒன்வேர்டை நீங்க பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எழுதுனீங்கனாவே 2 மார்க் கொஸ்டின் 2-3 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ல இந்த அவுட்புட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒண்ணுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நான் கம்ப்யூட்டர் பலாம் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க போறேன் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம், அவுட்புட்ல நமக்கு C++ல சி அவுட்னு ஒண்ணு இருக்கு. அந்த அவுட்புட் அதான் சொல்லுவோம், சி அவுட்ல என்ன இருக்கோ எழுதி வச்சாவே ஒரு 2 மார்க் வந்துடும். சி அவுட்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த சி அவுட்குள்ள என்ன இருக்கோ அதுக்குள்ள என்ன இருந்தாலும் இந்த என்டர் வேல்யூ அப்படின்னு இருந்தா அதை எழுதி வைங்க, அதுக்கு 1 மார்க் 2 மார்க் போடுவோம். அதே மாதிரி எரருக்கு என்ன செய்ய, ப்ரோக்ராமை எடுத்து நீங்களே 2 ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணலாம், அவுட்புட் ப்ரோக்ராமையும். நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது கோயம்புத்தூரை சேர்ந்த மீனாட்சி என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். மீனாட்சி, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? எனக்கு பிசிக்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து எல்லா லெசன்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா கம்பல்சரி அட்டெண்ட் பண்றதுக்கு? அது நம்ம எல்லா ஒர்க் எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்தா கட்டாயமாக இதுவரையில் நான் அரசு தேர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஒர்க் எக்ஸாம்பிள் இருந்து கட்டாயமாக ஒரு வினாவானது கேட்கப்படுகிறது. அதுல நீங்க நல்ல பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த கம்பல்சரி ப்ராப்ளத்தை எளிமையாக அட்டன் பண்ண முடியும். தொடர்ந்து பேசுவோம். அதே போல சென்னை ஆவடியைச் சேர்ந்த பவித்ரா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். பவித்ரா, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? அவங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க சார். ஆனா வந்து இந்த 15 டேஸ்ல மறுபடியும் வந்து ஃபுல்லா ரீகால் பண்ணாதான் சென்டம் வருங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அது சாத்தியப்படுங்களா? குறிப்பா எந்த பாடம்னு சொல்லுங்க. அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சார். மறுபடியும் ரீகால் ஃபுல்லா கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்க. அதுலயே வந்து மறந்து போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதாவது முதல்ல வந்து நம்ம இப்ப புதியதாக எந்த வினாக்களையும் படிக்க கூடாது. இதுவரையில் அவர்களுக்கு எந்தெந்த வினாக்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை மட்டும் நம்ம வந்து தெளிவா படிச்சாலே போதும். நம்மளால வந்து அந்த 200க்கு 200 மதிப்பெண்களை எளிதில் வெற்றி பெற முடியும். அதற்கு வந்து தொடர்ச்சியான பயிற்சி மிக முக்கியம். அதாவது என்னென்ன பாடங்கள்ல நம்ம வந்து இதுவரை படித்திருக்கிறோம் என்பதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுல பிராக்டிஸ் கொடுக்கணும். 3 மார்க்கை பொறுத்தவரையில ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து கிளியரா வந்து பார்த்துக்கணும், அதை வந்து எழுதி பார்க்கணும், அந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். 1 மார்க்கை பொறுத்தவரையில புக் பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா 15 to 18 வினாக்கள் கேட்கப்படுகிறது. மற்ற 12 வினாக்கள் மட்டும்தான் புத்தகத்துக்கு உள்ள இருந்து வருது. ஆகையால் எளிமையாக நாம் வந்து தயார் செய்து கொண்டால் நாம் வந்து முக்கியமாக ஒரு பிளான் இருக்கணும், எப்படி படிக்கணும்னு. காலையில் எழுந்தவொடனே எதை படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் முன்னாடி நாளே நம்ம வந்து எந்தெந்த பாடங்கள்ல எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம் தயார் செய்து கொண்டால் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. 1 மார்க், 3 மார்க், 5 மார்க், 10 மார்க் இதன் அடிப்படையில் மட்டும் அவர்கள் தேர்வில் வினாத்தாள்களை அவர்கள் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா முழு மதிப்பெண்ணும் பெற முடியும். அதே போல வேதியியல் பாடத்தை அவங்க கேட்டாங்க.
வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லாம் திரும்ப எழுதி பார்க்கணும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 1 மார்க்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும்னு. அதே மாதிரி 3 மார்க்ஸ் வந்து அந்த 4 பாடம் ப்ளஸ் மீதி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மற்ற பாடம். கம்பல்சரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சில லெசன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1, இது வந்து ஒரு பேர். இல்லைன்னா ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேர். இது மாதிரி இது பண்ணணும். இது வந்து தரவு பண்ணணும். இது ஆக்சுவலாக இது வரைக்கும் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்புறம் புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தரவு பண்ணால் ஈஸியாக சென்டம் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல மார்க் கெமிஸ்ட்ரியில் எடுக்கலாம். எல்லாருமே 180க்கு மேலே எடுக்கலாம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக 180க்கு மேலே எடுக்கலாம் கெமிஸ்ட்ரியில் எல்லாருமே. தொடர்ந்து பேசுவோம். திரு ராமராஜன் சார், நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து 100க்கு 100 அதாவது 200க்கு 200 மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் பேசினோம். அதே போல பாஸ் மார்க் எடுத்தால் போதுமானது என்பதற்கான டிப்ஸ்களை நம்ம இப்போ பேசணும். அதே போல சராசரி மாணவர்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரி இந்த தேர்வை தயாராக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும்? இப்போ அந்த சராசரி மாணவர்களும் சரி, அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தான் சரி, இப்போ அந்த இருக்கிற ரிமைனிங் பீரியடில் ரீசெண்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ உள்ள பேட்டர்ன் வந்து 2005க்கு அப்புறம் உள்ளது தான். 2006லேருந்து இப்போ 2013 வரைக்கும் உள்ள இயர் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே 200க்கு 200 வாங்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சோடனே நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். கடந்த 4 கேள்வித்தாளை பார்த்துருந்தாலே ஒரு மாணவன் 200க்கு 200 வாங்கியிருக்கலாம் அப்படின்லாம் அடுத்த நாள் நியூஸ் வரும். அதனால் இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கு வந்து ரீசெண்ட் இயர்ஸ் கொஸ்டின் 2006க்கு அப்புறம் கிடைக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே அந்த நடுவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, பிலோ ஆவரேஜும் இல்லாமல் அப்பர் லெவலில் இருக்க நடுவில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் சரி, லோயர் லெவலில் இருக்கிறவங்க சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டா வந்து மோர் தென் 160 சர்வசாதாரணமாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. திரு ராமராஜன் அவர்கள் +2 தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்த பல்வேறு தகவல்களை கொடுத்த திரு ஸ்ரீதர், திரு ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் திரு ராமராஜன், திரு ஆனந்த் ஆகிய உங்கள் நால்வருக்கும் மிக்க நன்றி.